சம்மர் வந்தாலே அதிகம் பூக்கக்கூடிய இந்த அடினியம் வளர்ப்பு குறித்த தகவல்கள் சிலவற்றை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த அடினியம் பூக்கள் பாருங்கள், பல நிறங்களில், பல வடிவங்களில், சிங்கிள் பெட்டல், அடுக்குன்னு நிறைய வகைகள் இருக்குது. இந்த எல்லோ பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இதில் விதைகளும் வச்சுருக்கு. இந்த சீசனில் பூக்களும் பூக்கும், அதே சமயம் விதைகளும் வைக்கும். இந்த விதைகளை எடுத்து நாம் போட்டோன்னா புதிய புதிய செடிகளை உருவாக்கிக்கலாம். ஒவ்வொரு சீட் பாட்லேயும் 100 விதைகளுக்கு மேலே இருக்கும், அதனுடைய நீளத்தை பொறுத்து. இந்த கேடக்ஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த அடினியமில் இந்த கேடக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கேடக்ஸை நம்ம எப்படி உருவாக்குறதுன்றதுக்கான வீடியோவை நான் நெக்ஸ்ட் வீடியோவாக கொடுக்குறேன். என்னோடய சேனலை தொடர்ந்து பாருங்கள், நிறைய வீடியோக்கள், பயனுள்ள தகவல்கள் இருக்குது. தொடர்ந்து சாமந்தி, ரோஜா, பல தாவரங்கள், பல கொடிக்காய்கள் எல்லாவற்றையுமே பார்த்துட்ருக்கோம். இன்றைய பதிவில் இந்த அடினியம் விதைகளை எப்படி எடுப்பது என்பதற்கான வீடியோ தான் இது. இந்த விதைகள் பாருங்கள், இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அது சின்னது, இது பெருசாக வளர்ந்த ஒரு அடினியம் விதைகள் எப்படி இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு சீட் பாட்லேயும் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியாக முற்றி காய்ந்து வெடிக்கும். வெடிப்பதற்கு முன்பாக நாம் பறிச்சிடணுங்க, இல்லைன்னா எல்லாம் பஞ்சு மாதிரி பறந்து போயிடும். ஒவ்வொரு விதைகளுக்கும் 2 பக்கமும் பஞ்சு போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இதை நாம் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிடணுங்க, அப்போ தான் வெடித்து காற்றுல பரவாமல் இருக்கும். காற்றுல பறந்துருச்சுன்னா நம்ம அதை எடுக்க முடியாது, விதையோடு சேர்ந்து பறந்து போயிடும். அதனால் நாம் ரப்பர் பேண்ட் போட்டு அதை நல்லா முற்றி காய்ந்த பிறகு இப்படி எடுத்து நம்ம விதைகளை சேகரிக்கிறோம். 2 பக்கமும் இருக்கக்கூடிய பஞ்சு போன்ற அமைப்பை எடுத்துட்டு அதற்கு இடையில் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியான சீட்ஸ் இருக்கும். இந்த சீட்ஸ் தாங்க நாம் மணல்லையோ அல்லது நல்ல ஒரு மண் கலவையிலையோ வச்சு போடும் பொழுது நமக்கு விதைகளாக நடும் பொழுது நமக்கு இப்படி ஒரு பூக்களை தரக்கூடிய நாற்றுக்கள் உருவாகிடும். என்னோடய சேனலில் ஏற்கனவே நாற்றுக்களையும் நான் போட்டிருக்கேன், பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் விதைகள் இருந்தால் இது போன்ற பராமரிப்பு கொடுங்க. தேங்க்யூ.